விஜய் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றத ஒரு ஏஐ வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு வியூஸ் நல்லா போயிருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல் வீடியோ நம்ம வியூவர்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோன்னா இந்த ஃபோன் தாங்க. இந்த ஃபோனில் தான் எல்லா ஏஐயோட ஆப்ஸுமே ஏற்றி வச்சுருக்கேன். சாட் ஜிபிடி, ஜெமினை, அப்புறம் குரூக்கு, அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கேன் பனானா சம்திங் ஏதோ அதுவுமே ஏற்றிருக்கேன். முன்னாடி நீங்கள் விஜய் மாநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி ஒரு கமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச சிம்பிளை போட்டு போங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம சாட் ஜிபிடிட்ட தான் கேட்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஞாபகம் வருதுங்க. இதில் தான் எவ்வளோ பார்த்துருப்போம். மார்க் டெஸ்ட்டு, எல்லா கொஸ்டின் ஆன்சரு, எக்ஸாம் படிக்கிறது எல்லாமே இதில் தான், எல்லா கருவும் இதில் தான் பண்ணோம். சப்போஸ் இதுலேயே ஃபஸ்ட் எடுத்துன்னு கேட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணுறோம். கரண்டி வேற ரொம்ப நேரம் கையில் வச்சிருக்க ஒரு மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வச்சிருவோமா? ஆத்து சொருகிறாது. தமிழ்ல பேசுவோமா? சரி, தமிழ் பேசலாம். என்ன உதவி வேணும்? நம்ம டிவிகே விஜய் அண்ணா மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றத கரெக்டாக சொல்லி பார்ப்போம். மதுரையில் விஜய் தலைமையிலான மாநாட்டில் சுமார் 5 லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்காங்க. இதுதான் சரியான என்ன? கரெக்டாக நம்பலாம்ல உனைய? ஏன்னா நிறைய பேர் என்ன போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நம்பலமான தகவல் தான். நிறைய மாணவர்கள் எல்லாரும் நம்பி பார்த்து கொண்டிருப்பார்கள். வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? போதும். நம்ம ஜெமினிகிட்ட கேட்க போகிறோம். இப்போ வேறு ரீசெண்டாக நானோ பரானான்னு வேறு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதில் வேறு நானும் நிறைய இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ ஜெமினிகிட்டே கேட்டுருவோம். ஓகே, தமிழில் பேசலாமா? நிச்சயமா. உங்களுக்கு விஜய் அண்ணா மாநாட்டுக்கு மதுரையில் நடந்ததில் எத்தனை பேர் வந்தாங்கன்றதை கரெக்டாக சொல்லி பார்ப்போம். விஜய் அண்ணாவின் மாநாட்டுக்கு மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்ததாக செய்திகள் சொல்கின்றன. இருப்பினும் சரியான எண்ணிக்கை தெரியவில்லை. இல்லை, தொடர்பாக உன்னோட அசம்ஷன் படி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்றத ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக சொன்னால் போதும். நான் செய்திகளில் படித்த வரைக்கும் அந்த மாநாட்டில் சுமார் 2 லட்சம் பேர் வரை கலந்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஜெமினியில் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சொல்லுது. சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் சொல்லுது. அடுத்து யார்கிட்ட கேட்க போகிறோம்னா பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கைஸ். ஏஐ இது எவ்வளோ அக்யூரேசியாக சொல்லுதுன்றதை பார்ப்போமா? உன் வாய்ஸ் பிடிக்கல, ஏதாச்சும் லேடி வாய்ஸ் இருந்தால் மாற்றி விடு. நான் இப்போது ஒரு மெல்லம் குரல் கிருமிக்கிறேன். நீங்கள் இதை பரிசீலிக்க விரும்பாம தயவை செய்து கூறுங்கள். சரி. நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சது கைஸ். நம்ம விஜய் அண்ணா மாநாட்டுக்கு மதுரையில் நடந்துச்சு. அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதை கரெக்டாக சொல்லி பார்ப்போம். விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும் கலந்து கொண்டதாக செய்திகள் கூறுகின்றன. இதனால் அந்த மாநாடு மிகுந்த கிரவுட்ஸ் ஈர்க்கியுள்ளது. நீங்கள் கேட்கப்பட்ட தகவல் பைட்டி விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் 3 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக தகவல்கள் உள்ளன. கைஸ் 3 லட்சங்கிறது அவனை கேட்டா 5 லட்சங்கிறான் சாட் ஜிபிடி. இவனை கேட்டா பெர்ப்ளெக்சிட்டி 2 லட்சங்கிறான். 3 லட்சம். பெர்ப்ளெக்சிட்டி கேட்டால் 3 லட்சங்கிறியான். நம்ம ஜெமினியை கேட்டால் 2 லட்சங்கிறியான். சரி, ரைட்டு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து குரூக்கிட்ட கேட்டு நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ குரூப்கிட்ட வந்து இப்போ கேட்க போகிறோம். இப்படியாக நம்ம குரூப்கிட்ட தான் கேட்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ சைன் ஆகிட்டு இருக்கு. குரூப் வந்துட்டான். காய்ஸ், இதில் ஒரு பொண்ணு வாய்ஸ் கைஸ். ஓகே, கொஞ்சம் இதாக விஜய் அண்ணா மாநாட்டுக்கு மதுரையில் நடந்துச்சுல, அதுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா கரெக்டா? போயிடுச்சு. ஆமாம். சொல்லு. விஜய் மாநாட்டு மதுரை நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் முதல் 10 லட்சம் தொண்டர்கள் வரை வந்திருந்தாங்கன்னு போலீசார் சொல்லியிருக்காங்க. ஆனா சில செய்திகள் 10 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க. அதை நீங்க நம்பினா அது ஒரு தோராயமான எண்ணிக்கை தான். இது போதுமா இல்லையா, ஏதாவது தேவையா? எனக்கு கரெக்டா சொல்லு. இத்தனை பேர் தான் வந்திருக்காங்கன்றது ஒரு கரெக்டான அசம்ஷன் ஏதாச்சும் இருந்தா சொல்லு பார்ப்போம். ஆமாம், புரியுது. நீங்க கச்சிதமா எத்தனை பேர்னு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்றீங்க. ஆனாப்பா, இதுல எந்த ரிப்போர்ட்டும் முன்ன ஒரு பேரு கூட ஜாஸ இவ்வளவுதான்னு சொல்லல. மதுரை கலெக்டர் சொன்னது என்ன கூட 2 லட்சம், போலீஸ் எஸ்டிமேட் என்ன கூட 5 லட்சம் வரைக்கும் ஜாலியா சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவும் ஒரு ரேஞ்சிலேயே இருக்கும். குறிப்பா இந்த மெஷியலா கலெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 7 லட்சம்.
இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனா இந்த 4 ஏஐ சொன்னதை வச்சு நான் போட்டிருக்கேன். இதில் எது கரெக்டானதுன்னு எனக்கு சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்ச குரூப் சொல்கிறது ஒரு வழியில் கரெக்டுன்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.